முதல்லலாம் எங்கள் அம்மா ஒரு இட்லி பண்ணாங்கன்னா அதுக்கு ஒரு சட்னி அவ்வளோதான். சாம்பார் பண்ணாங்கன்னா அது நைட்டு வரைக்கும் இருக்கும் சுட வச்சு. மத்தியானம் காரக்குழம்பு பண்ணிட்டாங்கன்னா நைட்டு தோசை, அதுதான் தொட்டுக்க. சாதம் மிச்சமாயிருச்சுன்னா அடுத்த நாள் கஞ்சி சோறு. இன்னைக்கு நீ என்ன சாப்பிட்ற, நீ என்ன சாப்பிட்ற, நீ என்ன சாப்பிட்ற, நீ என்ன சாப்பிட்ற. 5 பேருக்கு 5 சாப்பாடு. அந்த அம்மா என்ன சொல்லுது? ஸ்விக்கியில் ஆர்டர் பண்ணு. வாழ்க்கை கெட்டு போவது எதிலிருந்து? ஆரம்பத்தில் இருந்து தாயும் தந்தையுமாக இருக்கக்கூடிய நாம் சில விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும். குழந்தைகளுக்கு லேட்ரல் திங்கிங், அனலிட்டிக்கல் திங்கிங், கிரிட்டிக்கல் திங்கிங் இல்லாமல் போவதற்கு காரணம் அடிப்படைகளை நீங்கள் ஆடம்பரமாக மாற்றி இருக்கிறீர்கள். அடிப்படை வசதியாக வைத்திருங்கள், ஆடம்பரமாக மாற்ற வேண்டிய அவசியம் இல்லை. அப்படியானவர்கள் தான் உயர்ந்து வருகிறார்கள். ஒரு பள்ளிக்கூடத்துக்கு போயிருந்தேன். அங்கே ஸ்நாக்ஸ் கொடுத்தாங்க சார். அது ஃபஸ்ட்டு கொண்டாந்து டீ கொடுத்துட்டாங்க. அப்புறமா நான் டீ எடுத்து குடிக்கலான்னு பார்க்குறேன், தாகமாக இருக்கு. ஒரு சிப் குடிச்சிட்டேன். அப்புறமா தண்ணி கொண்டாந்து வைக்கிறாங்க. தண்ணி வந்துருச்சு, சரி தண்ணி குடிச்சிடலான்னு குடிச்சிட்டு டீ எடுத்து மறுபடியும் சிப் பண்ணுற, ஸ்நாக்ஸ் கொண்டாந்து வைக்கிது. எது ஃபஸ்ட்டு வைக்கணும்? வந்தவங்களுக்கு முதல்ல என்ன கொடுக்கணும்? தண்ணி, அப்புறம் ஸ்நாக்ஸ், அப்புறமா காஃபி டீ கொடுக்கணும். இது முறை, அப்படி தானே? இது ஏன் இன்னைக்கு இருக்கிற இளம் தலைமுறைக்கு தெரில தெரியுமா? ஏன் தெரில? வீட்டுக்கு யாரோ விருந்தாளி வர்றதில்லை, வந்தால் வச்சு பழகுவோம், வர்றதில்லை. நீங்களே எங்கேயும் போகிறதில்லை. முதல்ல ஓரளவு சொந்தக்காரங்க வீட்டுக்கு போகிறது இருந்தது, அது நின்று போச்சு. ஹோட்டலுக்காவது போகிறது இருந்துச்சு, அதுவும் நின்று போச்சு. இப்போ எல்லாம் ஸ்விக்கி, எல்லாம் ஆர்டர். எப்படி உருப்படும்? குடும்பம் என்கிற சாட்டர்டே சண்டேனால கொண்டாட்டத்திற்கான தினம் என்று யார் சொன்னது? அது ஓய்வுக்கான நாள். ஓய்வாக எல்லோரும் சேர்ந்து வீட்டிலே இருக்க வேண்டிய நாள். அன்றைக்கு கொஞ்சம் விஷயங்களில் கவனம் செலுத்தி அடுத்த வாரத்தை திட்டமிட்டுக் கொள்வதற்கு நமக்கு கிடைக்கக்கூடிய நாள். ஓய்வு நாளை தான் கொண்டாட்டமான நாளாகவே பயன்படுத்துகிறோம் நாம். திங்கக்கிழமை ஆக டயர்டா போய் சேர்றோம். குவாலிட்டி இல்லாமல் போகிறது. ஏனென்றால் நாம் நம்முடைய வாழ்க்கையை அணுகுவதில் சில பிழைகளை பெற்றோர்களே நாம் செய்கிறோம். எனக்கு வைத்தறிச்சலா இருக்குங்க இந்த பர்கர் ஆர்டர் பண்ணும்போது. 750 ரூபாய்ங்க 2 பன்னு, ஒரு பன்னு 2 ரூபாய்ங்க, ரெண்டாவது பன்னு 2 ரூபாய்ங்க, மொத்தம் 4 ரூபாய்ங்க. நடுவில் ஒரு வடை, அது ஒரு 15 ரூபாய்ங்க. மொத்தமாக போட்டாலே 50 ரூபாய்க்கு வராது, 750 ரூபாய்க்கு அதை வச்சு சாப்பிட்றோம். ஒரு வாரம் சமையலுக்காகங்க அந்த காசு. ஒரு பர்கர் காசு ஒரு வாரம் சமையலுக்காகும். நான் சும்மா பேசுறேன்னு நினைக்காதீங்க. வாழ்வியலின் அடிப்படையை மாற்றுவதற்காக பேசிக் கொண்டிருக்கிறேன். நம்ம குழந்தை புத்திசாலியா இருக்கான்னு பார்க்குறீங்களா? மார்க் வாங்குதா இல்லையான்னு தானே பார்க்குறீங்க. குழந்தை ஸ்மார்ட்டா இருக்கான்னு பார்க்குறீங்களா? நீங்க எதுக்குமே நோ சொல்லி பழகலைன்னா, வெளியில் உலகம் யாரேனும் நோ சொல்லிவிட்டால் அந்த குழந்தை மனம் ஒடிந்து விடும். தெரியுமா உங்களுக்கு? அதனால் எவ்வளவு பெரிய இழப்பு வரும் என்பது உங்களுக்கு தெரியக்கூடாது என்பதற்காகத்தான் நான் சொல்லுகிறேன். இதை நீங்கள் அதை அனுபவிக்க கூடாது என்பதற்காக சொல்லுகிறேன். இன்னைக்கு என்ன டைம்? இந்த டைம் குறிச்சிக்கோங்க, 6:50. இன்னைக்கு நாள் குறிச்சிக்கோங்க, 5/9/2025. இன்னைக்கு 8 மணிலேருந்து உங்கள் குழந்தைக்கு நான் சொல்கிற ஒரு விட்டமின் கொடுக்க ஆரம்பிங்க. வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமா எல்லாரும் விட்டமின் எம் கொடுத்துட்டு இருக்கிறீங்க. மணி, துட்டு, காசு. என்ன மேக்கப்பு எல்லாரையும் பார்க்குறேன். நான் எல்லாரையும் தான் பார்க்குறேன். மேக்கப்பு, நான் மேக்கப்பு, அப்படி ஒரு மேக்கப்பை பற்றி நான் ஒரு விஷயம் பேசியிருப்பேன். டீச்சர்ஸ்க்கும் சேர்த்து தான் சொல்கிறேன், அம்மா அப்பாக்களுக்கும் சேர்த்து தான் சொல்கிறேன். ப்ளசண்ட்டாக இருக்கலாம், அதீதமான அலங்காரம் தேவை கிடையாது. நம் குழந்தைகள் நம்மை பார்த்து வளர்கின்றன. ஒரு அம்மாவுக்கு ஹார்ட் அட்டாக் வர இருந்துச்சு. நான் பேசினதை கேட்டிருப்பீங்க. ஹார்ட் அட்டாக்கு, நெஞ்சு வலிச்சுது. வண்டி ஓட்டிகிட்டே இருக்கும்போது அதுக்கு தெரிஞ்சிருச்சு நெஞ்சு வலின்னு. பணக்கார லேடி நேராக போய் ஹாஸ்பிட்டலில் பார்க்குறாங்க. 22 பிளாக்கு.
22 பிளாக்லாம் வாய்ப்பே கிடையாது. 6 7 இருக்கும், அவ்வளோதான். மேக்ஸிமம் 8 இருக்கும். அதுக்கு மேலே பிளாக் இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஆனால் மானிட்டர் 22 காட்டுது. நேராக ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்லேருந்து ஹாஸ்பிட்டலில் சீஃப் வராரு கீழே. செடேஷன் கொடுத்துட்டாங்க, அதுக்குள்ள உடனே ஆப்ரேட் பண்ணணும். படுத்துட்டு இருக்கிறதுல இந்த அம்மாக்கு காட் கனெக்ட் ஆயிட்டாராம். காட் கேட்குறாராம் அந்த அம்மாட்ட, வரியா போலாமா? அந்த பொண்ணு சொல்லிச்சான், வரணுமா? ஐ எம் ஒன்லி 52. ஓகே, இன்னொரு 23 இயர்ஸ் இருந்துக்கோ, அப்புறம் வந்துடணும். ஓகே. இப்போ டாக்டர் வந்து மானிட்டர் ஆன் பண்ணுறாரு. கேஸ்ட்ரிக் ட்ரபிள், நோ பிளாக். செடேஷன் கொடுத்துருக்குதா, நேராக கொண்டு போய் வார்டில் போட்டாங்க. வார்டில் எழுந்திரிச்சு பார்க்குது, ஒன்றுமே இல்லை, ஹார்ட் அட்டாக்ல ஒன்றுமே இல்லை. முன்னால் கண்ணாடி முன்னால் நின்று பார்க்குது. 52 இயர்ஸ் கேர்ள். நல்லா தானே இருக்கும். ஆனால் கொஞ்சம் ஃபேஸ் லிஃப்டிங், கொஞ்சம் பாடி வெயிட் ரிடக்ஷன். 23 இயர்ஸ் கிடச்சிருக்கு, அனுபவிக்கலாம்ல. சரியாக அது எல்லாத்துக்கும் அப்ளை பண்ணுது அந்த ஹாஸ்பிட்டல்லையே. ஹை கிளாஸ் ஹாஸ்பிட்டல் அது. 3 மாதம் ஹாஸ்பிட்டல்லே இருந்துட்டு ஃபேஸ் லிஃப்டிங் அது இது எல்லாம் போட்டாக்ஸ் அது இதுன்னு போட்டு சூப்பராக ஆயிடுச்சு மேடம். 3 மாதம் கழித்து டாக்டர் பில்லு எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாரு, 25 லட்சம் ரூபாய். கீழே லவ் லெட்டர் வச்சு கொடுக்குறாரு. அவ்வளோ அழகாயிடுச்சு அந்த பொண்ணு. அது சொல்லிச்சு, எனக்கு கல்யாணம் ஆகிடுச்சின்னு சொல்லி நேராக போய் பில் கட்டிட்டு ஃபோன் பண்ணுது. அவங்க ஹஸ்பண்ட் முன்னால் வந்து நிற்கிறாரு. இந்த லேடி அந்த ரோடை கிராஸ் பண்ணி போய் வண்டியில் ஏறணும். ரோட் கிராஸ் பண்ணும்போது லாரி அடித்து ஸ்பாட் அவுட்டு. டைரெக்டாக காட் கட்ட போயிடுச்சு. காட் கட்ட கேட்குது இப்போ அந்த பொண்ணு. நான் கேட்டேனா, என்ன சொன்னேன்? நீ 23 வருஷம் விடுறேன்ன 3 மாசத்துல தூக்கிட்ட. நான் கேட்டேன் உங்ககிட்ட, 23 வருஷம் நீ தானே கொடுத்த. காடு தலையில் அடிச்சிட்டு சொன்னாராம், அடி பாவி அது நீயா, எனக்கு அடையாளமே தெரிலன்னு. காடுக்கே அடையாளம் தெரியாத அளவுக்கு மேக்கப்பு. ஆரோக்கியமாகத்தான் இருக்க வேண்டுமே தவிர அலங்காரத்துடன் மிகப்பெரிய பூச்சு வேலைகளுடன் இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. அதுவும் முக்கியமாக குழந்தைகளுக்கு அவசியமே இல்லை, இளமையானவர்களுக்கு அவசியமே இல்லை. 45 இயர்ஸ்க்கு அப்புறம் வேணாலும் ஏதாவது டிங்கரிங் பட்டின்னு பார்த்துக்கலாம். அதற்குள்ளாக இருக்கின்றவர்களுக்கு எதற்கு அலங்காரம்? நாம் சொல்லுகிறோமே, நமக்கு என்ன சொல்லுகிறது? நாலடியார் என்ன சொல்லுகிறது? குஞ்சி அழகும் கொடுந்தானை கூட்டழகும் மஞ்சள் அழகும் அழகல்ல, நெஞ்சகத்து நல்லேம் யாம் எனும் நடுவு நிலைமையால் வரும் கல்வி அழகே அழகு. நீ படிச்சிட்டியா, நீ புத்திசாலியா, நீ தான் அழகி. இந்த வார்த்தையை, இந்த அழகு என்கின்ற சொல்லை நம் குழந்தைகளுடைய மனதிலே நாம் விதைக்க வேண்டாமா? நான் உங்களுக்கு ஒரு சின்ன விஷயம் சொல்லித்தரேன். எல்லாரும் அலர்ட்டா இருக்கிறீங்க. இன்னும் கரெக்டா 5 மினிட்ஸ்ல என்னுடைய பேச்சை முடிக்கிறேன். அலர்ட்டா இருக்கீங்களா? ஒரு கணக்கு சொல்ல போறேன். எல்லாரும் அந்த கணக்கில் கலந்துக்கிறீங்களா? வெரி சிம்பிள் கணக்கு தான். ஆமாவா இல்லையா? சரியா இல்லையா? சரின்றவங்க கை உயர்த்துங்க. சூப்பர். ரொம்ப அலர்ட்டா இருக்கணும், ஸ்ரீதரன் சார் உட்பட. சரியா? எல்லாரும் அலர்ட்டா இருங்க. ஒரு 2 மினிட்ஸ் அலர்ட்டா இருங்க. 2 பேருங்க, ஏ பி 2 பேர். 2 பேர் நடந்து பாலைவனத்தில் போயிட்டே இருக்காங்க. இது ஒரு அராபிய கதை. பாலைவனத்துக்கு போயிட்டு இருக்காங்க. ஏ கேட்குறான் பி கிட்ட, எங்க போகணும்? அவன் ஒரு ஊரை சொல்றான். நானும் அந்த ஊருக்கு தான் போறேன். 5 கிலோமீட்டர் பாலைவனத்தில் நடக்கணும். நல்லா தெரிஞ்சுக்க. கவனம் சிதறினால் கணக்கு சிதறிடும். நீ ஏ கேக்குது, நீ குடிக்கிறதுக்கு தண்ணி வச்சிருக்கியா? பி, நான் எனக்காக வச்சிருக்கிறேன், நீ உனக்காக வச்சிருக்கியா? வச்சிருக்கேன். பி கேக்குது, சோறு? ஏ சொல்லுது, நான் எனக்காக வச்சிருக்கிறேன், நீ உனக்காக வச்சிருக்கியா?
ஓ வச்சிருக்கேன். அப்போ வா 2 பேரும் போகலாம். 2 பேரும் போகிறாங்க. பாலைவனத்தில் ஒரு 2 கிலோமீட்டருக்கு அப்புறமா, ரொம்ப நடந்துட்டுக்கு அப்புறமா ஒரே ஒரு ஈச்சஞ்செடி வருது. அந்த ஈச்சஞ்செடி கீழே உட்கார்றாங்க. எங்கிருந்தோ ஒருத்தன் வந்துட்டான். அவன் இவங்களோட வரல, ஆனால் எங்கிருந்தோ வந்துட்டான். ஆனால் சம பணக்காரன். இந்த நான் பேசுறதுக்கு முன்னால் ஒருத்தர் வந்தார்ல, எல்லோ ஷர்ட் போட்டுக்கிட்டு, அப்படி இருந்தார் அவர். நீங்கள் தான் சார். அப்படி இருந்தார் அவர். நேராக வந்து என்ன சொன்னார், என்கிட்ட நிறைய காசு இருக்குது, என்கிட்ட நிறைய காசு இருக்கு, சாப்பாடு இல்லை, நீங்கள் சாப்பாடு வச்சுருக்கீங்களான்னு கேட்டார். ஏன் சொன்னார், நானும் சாப்பிட தான் உட்காந்தேன், சரி வந்துட்டு உட்காரு நம்ம சாப்பிட்லான்ட்டு அவர் டப்பாவை எடுக்கிறாரு. அப்போ பி சொன்னார், நானும் சாப்பிட தான் ஏன் உட்காந்தேன், உட்காரியா சாப்பாடு தானே சாப்பிட்றலான்னு அவர் ஒரு டப்பாவை எடுக்கிறாரு. 2 பேரும் டப்பாவை பிரிக்கிறாங்க. டப்பாவில் 2 பேரும் ரொட்டி 2 ரொட்டியையும் 2 பேரும் எடுத்து பொதுவில் வச்சுட்டாங்க. ஒரு ரொட்டி எடுக்கிறாங்க, கவனம், ஒரு ரொட்டி எடுக்கிறாங்க, 3ஆ பிரிக்கிறாங்க, 3 பேரும் சாப்பிட்றாங்க. அந்த மாதிரி எல்லா ரொட்டியும் சாப்பிட்டாங்க. இவங்க 2 பேரும் சாப்பிட்ட மயக்கத்தில் படுத்து தூங்கிட்டாங்க. அந்த ஆளும் தூங்கினார். ஆனால் எழுந்திருச்சு பார்த்தா இவங்க 2 பேர் தான் இருக்கிறாங்க. அந்த மஞ்சா சொக்காக்காரரை காணோம். அவர் போயிட்டார். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, பலர் உறங்கி கொண்டிருக்க யார் ஒருவர் விழித்து வேலை செய்கிறார்களோ அவர்கள் தானே பணக்காரர்களாக இருக்கிறார்கள். போன ஆள் சும்மா போல ஒரு சில்மிஷம் பண்ணிட்டு போனார். சாப்பிட்ட டப்பா இருக்குல்ல, அதில் ஒரு 8 தங்க காசை போட்டு போயிட்டார். 2 முழிக்குது ஏபி. பார்த்தா 8 தங்க காசு. உடனே பி சொல்லுது, 4 உனக்கு 4 எனக்கு. ஏ சொல்லுச்சு, இல்லை நானும் நீங்கள் தானம்தான் கொடுத்தோம், ஆனால் காசுன்னு வரும்போது கணக்கு. நீ எவ்வளோ ரொட்டி கொண்டு வந்த? பி சொல்லிச்சு 3. 5 சொல்லிச்சு. ஏ சொல்லிச்சு நான் 5. அப்போ எனக்கு 5 உனக்கு 3. பி சொல்லிச்சு நம்ம காசுக்கு விற்கல, 4 தான் தர்மம். இல்லை கணக்கு, காசு வந்துருச்சுன்னா கணக்கு. 5 3 தான். இப்போ நீங்கள்லாம் சொல்லுங்க, 5 3 4 4. நான் சொல்லிடுவேன் உங்கள் பேரண்டிங் எப்படி இருக்குன்னு. கம்முன்னு இருங்க. ஏற்கனவே கேட்டார் அவர். நான் எவ்வளோ ரொட்டினே சொல்ல, அதுக்குள்ளே பதில் சொல்கிறாரு பிரசிடென்ட்டு. நல்லா வருவீங்கய்யா. இவர் ஹாரர் மூவிக்கெலாம் கூட்டே போகக்கூடாது, த்ரில்லர் மூவிக்கெலாம் இன்டர்வியூலேயே சொல்லி விட்டுருவார். கொடுத்த காசு அவ்வளோதான். இந்த நிலையில் 5 3 4 4 4 4 கொடுத்துடலாமா? 5 3 கொடுக்கலாமா? 4 தான் கொடுக்கணும். எல்லா பெற்றோர்களும் 4 தான் கொடுக்குறாங்க. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நம் தமிழ் சமுதாயத்தில் நீதி என்கின்ற ஒரு சொல் இருக்கிறது, நியாயம் என்கின்ற சொல் இருக்கிறது. நியாயம் ஆளுக்கு ஆளு வித்தியாசப்படும், நீதி எல்லோருக்கும் ஒன்று. இதை நேராக பைத்துல் மால் வச்சிட்டு இருக்கிறவர்கிட்ட கொண்டு போகிறாங்க. ஒரு ஜட்ஜ், அவர் ஜட்ஜமாக வந்ததுனால தான் அந்த கதை சொன்னேன் நான். ஞாபகம் வந்துருச்சு எனக்கு. இதை சிலம்பொலி செல்லப்பன் ஐயா எனக்கு சொல்லியிருக்கிறார். நேராக போய் அவங்க அந்த கணக்கை எடுத்து பிரித்து பார்க்குறாங்க. நீ எவ்வளோயா கொண்டு வந்தா? 3. நீ எவ்வளோயா கொண்டு வந்தா? 5. 2 பேரும் எப்படிப்பா சாப்பிட்டீங்க? 3 பேருமா சேர்ந்து சமமாக சாப்பிட்டோம். காசு கொடு. காசு மொத்தமாக வாங்கிக்கிட்டு இப்படி கணக்கு போட்டு 5 ரொட்டிக்காரன் கையில் ஒரு காசு கொடுத்து அப்படி மூடிட்டாரான். 3 ரொட்டிக்காரங்கிட்ட காசு கொடுத்து இப்படி மூடிட்டாரான். 2 பேரும் வெளியில் போங்க, காசுன்னு கணக்கு வரும்போது 2 பேரும் சண்டை போடக்கூடாது, போயிடுங்கன்ட்டு வெளியில் போய் 3 ரொட்டிக்காரன் திறந்து பார்த்தா அவன் கையில் 1 ரூபா இருக்கு. 5 ரொட்டிக்காரன் கையை திறந்து பார்க்குறான், அவன் கையில் 7 ரூபா இருக்கு. 7 தங்க காசு இருக்கு. 7 தங்க காசுக்காரன் ஓடி வரான் சந்தோஷத்தில். 1 ரூபா யோசிக்கிறான், இவனாவது 3 தரேன்னா. நான் தான் சண்டை போட்டு பஞ்சாயத்துக்கு போனேன், எனக்கு 1 கிடைச்சிருச்சு, இது என்ன கணக்குன்னு தெரியலையேன்னு போனா ஜட்ஜு சொன்ன கணக்கு பாருங்க, இதுதான் நீதி.
அதுதான் குர்ஆன் சொல்லுகிறது. நீங்கள் உங்களிடத்தில் பணியாற்றுகின்றவர்களை, உங்கள் குடும்பத்தில் இருக்கின்றவர்களை நீங்கள் நீதமாக நடத்துங்கள், நீதியுடன் இருங்கள் என்று சொல்லுகிறது. நீதி என்ன? இவர் 3 ரொட்டி கொண்டு வந்தாரு, இவர் 5 ரொட்டி கொண்டு வந்தாரு. மொத்தமா சேர்த்தா எவ்வளவு? டக்குன்னு சொல்லணும். மொத்தமா சேர்த்தா எவ்வளவு? 8. ஒரு ரொட்டியில எத்தனை துண்டு? 3 துண்டு. 8 துண்டுல 8 ரொட்டியில எத்தனை துண்டு? 8 ரொட்டியில எத்தனை துண்டு? 24 துண்டு. கரெக்டா? ஆளுக்கு 8 சாப்பிட்டாங்களா? இப்போ கணக்குக்கு வாங்க. 8 ரொட்டியை ஆளுக்கு ஒவ்வொரு துண்டு சாப்பிட்ருக்காங்க. 8 24 துண்டு சாப்பிடப்பட்டிருக்கு. 3 ரொட்டிக்கார ரொட்டியில எத்தனை துண்டு? ஒரு ரொட்டியை எடுத்து 3ஆ பிரிச்சா 3 ரொட்டியில எத்தனை துண்டு? 9 துண்டு. இவன் எவ்வளோ சாப்பிட்ருக்கான்? 8 சாப்பிட்டானா? அதனால் அவனுக்கு 1. 5 ரொட்டிக்காரன் பிரித்து பார்த்தா 15. இவன் 8 சாப்பிட்ருக்கான். எவ்வளோ கொடுத்துருக்கான்? 7. அதனால் அவனுக்கு 7. கணக்கு பார்த்தா மேலோட்டமாக பார்த்தா 4 4 5 3 மாதிரி தான் தெரியும். ஆனால் பெற்றோர்களாக இருக்கக்கூடியவர்கள், கணவன் மனைவியாக இருக்கக்கூடியவர்கள் நீதமாக நடந்து கொள்ளுங்கள். நீதிதான் உங்களுடைய வாழ்க்கையில் உங்கள் குழந்தையை மிகச் சிறப்பானவனாக மாற்றும். பல நேரங்களில் நான் யோசித்து பார்க்கிறேன், நாம் பெற்றோர்கள் நீதம் உள்ளவர்களாக இருப்பதில்லை, அதனால் குழந்தைகள் தவறான வழியில் நடக்கிறார்கள். உங்க எல்லாருக்குமே நான் ஒரு திரைப்படத்தை அறிமுகம் செய்கிறேன். இன்னைக்கு ராத்திரி போய் அடாலசன்ட் குழந்தைகள், வளர் இளம் பிள்ளைகள், விடலை குழந்தைகள் இருக்கக்கூடிய வீட்டில் இருக்கக்கூடிய பெற்றோர்கள், 10 வயதிலிருந்து 17 18 வயது வரைக்கும் இருக்கக்கூடிய குழந்தைகளை கொண்டிருக்கக்கூடிய பெற்றோர்கள், நான் சொல்ற இந்த திரைப்படத்தை பார்த்துருங்க. அடாலசன்ட் அப்படின்றது அந்த படத்திற்கான பெயர். இப்பதான் சமீபத்தில் வந்திருக்கு, ஓடிடியில் இருக்கு, பார்த்துருங்க. 13 வயது குழந்தை, மிகப்பெரிய கொடூரமான கொலையாளிகளும் செய்ய பயப்படக்கூடிய ஒரு கொலையை அசாதாரணமாக செய்திருப்பான். அவனை பார்த்தாலே தெரியாது அவன் தான் செஞ்சான்னு. ஒரு உளவியல் நிபுணர் கண்டுபிடிப்பார் அதை. கடைசியாக அந்த தகப்பனுடைய வாக்குமூலம் தான் அந்த படத்திற்கான உயிர். நீங்க எல்லாருமே டீச்சர் கிட்ட சண்டை போட வரீங்கல்ல, டீச்சர் தான் பார்த்துக்கணும், டீச்சர் தான் ஒழுக்கமா சொல்லி கொடுக்கணும். நாங்கள் செதுக்கி அனுப்புகிறோம், வீட்டில் நீங்கள் சிதைத்து அனுப்புகிறீர்களே, என்ன செய்வது? அந்த அந்த தந்தை சொல்லுகின்ற வாக்குமூலம் ரொம்ப முக்கியமானது. அவர் சொல்லுவார், நீ 10 வயதில் இருக்கின்ற பொழுது குழந்தைகளோடு தான் வெளியில் சென்றிருக்கிறாய் என்று நான் கண்டு கொள்ளாமல் இருந்தேன். நீ விலை உயர்ந்த டிஷர்ட்டையும் நீ ஷூவையும் கேட்ட பொழுது நான் என் வயதிலே வாங்கியதில்லை, நீ சந்தோஷம் அடைகிறாயே என்று உனக்கு வாங்கி கொடுத்தேன். வெள்ளிக்கிழமை இரவுகளில் நீ காலதாமதமாக வீட்டிற்கு வருவாய், அப்பொழுது நான் நீ சின்ன பிள்ளைதானே என்று விட்டிருந்தேன். சனிக்கிழமை இரவுகளில் ஸ்லீப் ஓவர் என்று சொல்லி உன்னுடைய நண்பர்கள் வீட்டில் இருப்பாய். நான் நண்பர்களுக்கு தொலைபேசியில் தொடர்பு கொண்டு நீ பத்திரமாக இருக்கிறாய் என்பதனை உறுதி செய்து கொண்டு விட்டு விடுவேன். இரவு 12 மணி அளவில் உன்னுடைய அறையிலே பூட்டிக் கொண்டு நீ உள்ளே சத்தம் போட்டு கொண்டு இருப்பாய், பாடல் கேட்டுக்கொண்டு இருப்பாய். என்னுடைய ஒரு அதட்டலிலே நீ அடங்கி போவாய், நீ எனக்கு கீழ்ப்படிந்திருக்கிறாய் என்று நான் நினைத்திருந்தேன். உன்னை நான் சரியாக கண்காணிக்க தவறிவிட்டேன் என் குழந்தையே. அதனால் நீ இன்றைக்கு கொலையாளியாக தண்டனை அனுபவிக்கக்கூடிய சிறை கைதியாக மாறியிருக்கிறாய். உனக்காக, உன் வாழ்க்கை கெட்டு போனதற்காக ஒரு தகப்பனாக நான் என் மன்னிப்பை கேட்டுக்கொள்கிறேன் என்று முடியும் அந்த கதை. எங்கிருந்து தொடங்குவது நம்முடைய வாழ்க்கையை? நம் பிள்ளைகளிடமிருந்து தான் தொடங்க வேண்டும். சார் ரொம்ப அழகா சொன்னார், பிரைவசிங்கிற பேர்ல நாம் அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய ஆபத்தான வளைவுகளை நீங்கள் கொஞ்சம் யோசித்து பாருங்கள். நம் அனைவரையும் பெற்றோர் என்று நாம் சொல்கிறோம் இல்லையா? தமிழில் நாம் குழந்தைகளை தந்தவர்கள் தானே, நமக்கு தந்தோர்னு தானே பேர் இருக்கணும். இந்த சமூகத்திற்கு பிள்ளையை தந்தோர், குடும்பத்திற்கு வாரிசு தந்தோர், இந்த பள்ளிக்கூடத்திற்கு மாணவர்களை தந்தோர் தானே நாம. அப்படி என்றால் ஏன் பெற்றோர்னு பேரு? உண்மையா ரொம்ப ஆழமா யோசித்து பார்த்தால் நாம் தந்தோர் இல்லை. வல்ல இறைவனின் பெருங்கருணையாலும் இயற்கையின் பேராற்றலாலும் குழந்தை என்கின்ற வரத்தை பெற்றவர்கள் நாம். அதனால் பெற்றோர் என்று நமக்கு பெயர். நம் வீடுகளில் இருக்கக்கூடிய குழந்தைகள் இருக்கிறார்கள் இல்லையா, அவர்கள் மிக மிக முக்கியமானவர்கள்.
இந்த முக்கியமானவர்கள் அப்படிங்கிறதுல நம்ம எங்க ஒரு விஷயத்தை தவற விடுகிறோம் என்று சொன்னால், எதையோ நோக்கிய பயணத்தில் நாம் பிள்ளைகளை வளர்த்து விடுகிறோமோ என்கின்ற அச்சம் இப்பொழுதெல்லாம் சில காலமாக என்னை சூழ்ந்திருக்கிறது. பெற்றோரியம் என்பது ஒரு அற்புதமான சொல். பயாலஜிக்கல் ஃபேக்டர் மட்டும் போதாது பெற்றோராக இருக்கிறதுக்கு. ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் சேர்வதனால் இயற்கை தருகின்ற ஒரு குழந்தை என்கின்ற ஒரு பொருள், அது நிகழக்கூடியது. ஆனால் பெற்றோராக இருப்பதற்கு அது மட்டும் போதாது. அது பெரிய பொறுப்பு, ஒரு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி. இந்த ரெஸ்பான்சிபிலிட்டியோட நாம் இருக்கிறோமா? இந்த கேள்வி எனக்கு முன்னால் வந்து மோதியபடி இருக்கிறது. எனக்கு எதெல்லாம் கிடைக்கலையோ என் பிள்ளைக்கு எல்லாம் கிடைக்கணும் அப்படின்னு நினைப்பது சரியா? என் தாய் எனக்கு எதையெல்லாம் மறுத்தாளோ அந்த மறுக்கின்ற மனநிலையில் இருந்து நான் என் பிள்ளைகளுக்கு அதையெல்லாம் மறுக்காமல் இருக்கிறேனே, அதுதான் நான் செய்யக்கூடிய முதல் பிழை என்பதனை எப்பொழுது நான் உணர்ந்து கொள்கிறேனோ அப்பொழுது நான் நல்ல தாயாக மாறுகிறேன். என்னுடைய அம்மா எனக்கு சில விஷயங்களை தரவே இல்லை. நான் இன்றைய பெற்றோர்களுக்கு சொல்லுகிறேன், இன்றைய குழந்தைகள் என்ன நினைக்கிறார்கள் தெரியுமா? மூடப்பட்ட கதவுகள் அவர்களுக்கான சுதந்திரத்திற்கான கதவுகள் என்று நினைக்கிறார்கள். அவர்களுக்கு சொல்லிக் கொடுங்கள், நீங்கள் உள்ளே போய்விட்டால் அதற்கு அடிமையாகி விடுவீர்கள் என்பதற்காகத்தான் அதை நாங்கள் மூடி வைத்திருக்கிறோம் என்று அந்த குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுங்கள். அவர்கள் அடிமை பெறாமல் இருப்பதற்கு என்ன செய்வது என்று நான் சிந்தித்தபடி இருக்கிறேன். இந்த உலகத்தில் அற்புதமான ஒரு வாய்ப்பு, ஒரு குழந்தையை வளர்ப்பதற்கான வாய்ப்பு. இந்த வாய்ப்பிலே நான் முழுமையாக இருக்கிறேனா? நேற்று கூட ஒரு வார்த்தையை நான் சொன்னேன், என்னை சந்திக்க வந்தவர்களிடத்தில் சொன்னேன். சிறிய வயதிலேயே எந்த குழந்தை சேமிப்பாகவும் சிக்கனமாகவும் இருக்கிறதோ அந்த குழந்தை வளர்ந்ததற்கு பிறகு மிக வசதியான மனிதராக வாழும். குழந்தையிலேயே செலவழித்து பழகக்கூடிய குழந்தைக்கு பெரியவராகின்ற பொழுது வசதியாக வாழ்வது எப்படி என்கின்ற வாய்ப்பே கிடைக்காது. சேமிப்பு தான் வசதியாக வாழ்வதற்கான அடிப்படை என்பதனை எங்கிருந்து தொடங்குவது என்றால் என்னிலிருந்து தான் நான் தொடங்க வேண்டும். நான் இன்றைக்கு ஒரு சில விதிகளை உங்களுக்கு சொல்லி தந்துவிட்டு போகிறேன். உங்களை சந்திக்க வருகிறேன் என்றால் நீங்கள் ஏதேனும் வீட்டிற்கு எடுத்து செல்லக்கூடிய செய்திகளை நான் சொல்லித்தானே ஆக வேண்டும். இது உங்கள் பிள்ளைகளுக்கானது மட்டுமல்ல, உங்களுக்கானதும் தான். ஏன் தெரியுமா? இந்த ஜெனரேஷன் இருக்கிறீங்கல்ல, உட்கார்ந்து இருக்கிறீங்களே, நாம தான் பெரியவங்க பேச்சை கேட்ட கடைசி தலைமுறை. இந்த குழந்தைகள் பேச்சை கேட்க தொடங்கி இருக்கும் முதல் தலைமுறை. எதை கேட்டாலும் செட் ஆகாது அப்படிங்கிறான். ஒரு குழந்தை கவுன்சிலிங்க்கு என்கிட்ட வருது, 7ஆம் கிளாஸ், ஸ்கூலுக்கு போக மாட்டேன் ஏன்னு தனியாக உட்காந்து கேட்டால் 3 காரணத்தை சொல்லுது. அவங்க மிஸ் அழகா இல்லையா, அவங்க குரல் அவனுக்கு பிடிக்கலையா, அவங்க சாரி ஒழுங்காக கட்டிட்டு வர மாட்டேங்கிறாங்களாம். இப்போ யாரை மாற்றுறது? நான் அவங்க அம்மா அப்பாவை கூப்பிட்டு ஸ்கூலை மாற்றுங்கன்னு சொன்னேன். ஸ்கூலில் போய் டீச்சரை மாற்றுங்கன்னு சொல்கிற அளவுக்கு எனக்கு அறிவு வளரலை. நான் அம்மா அப்பாக்குன்னு ஒரு ஆட்டிடியூட் இருக்குது, அதை சொல்லவா? என்ன அப்படி பார்த்தீங்கன்னா பயப்படலாம் மாட்டேன். நான் டாக்டர் ஆப்ரேஷன் பண்ணும்போது பயந்தான்னா வருது, ஜட்ஜ்மெண்ட்டை சொல்லும்போது பயந்தான்னா வருது. ஒரு பொண்ணுங்க என்கிட்ட கவுன்சிலிங்க்கு வந்துச்சு, 17 வயசு, அதுக்கு ஃபஸ்ட் இயர் படிக்குது. அவங்க அம்மா கூப்பிட்டு வந்தாங்க. தப்பான ஒரு பிரச்சனையில் சிக்கிக்கிருச்சு புள்ள. அவங்க அம்மா என்ன சொன்னாலும் அடமெண்ட்டாக இருக்குது, கேட்கல, முடியாதுங்குது. என்கிட்ட கொண்டு வந்து விட்டாங்க. நான் சொன்னேன், ஒரு 5 நாளாக உன் பிள்ளைகிட்ட பேசணும், 2 ஹவர்ஸ்னு கூட்டிகிட்டு வாங்கன்னு. என்னுடைய லன்ச் டைமில் 1 to 2 எனக்கு டைம். அந்த 1 to 2 நான் அந்த குழந்தைக்குன்னு செலவழித்தேன். அதுக்கப்புறமா ஒரு 1 மணி நேரம், அது என் வீட்டிற்கான நேரம், அதையும் அந்த குழந்தைக்கு கொடுத்தேன். 3 நாளில் அது என் கைக்குள்ளே வந்துருச்சு.
சிக்கல் என்னன்னு கேட்டிங்கன்னா பயந்துருவீங்க. 17 வயசு புள்ள 42 வயது ஒரு வேன் டிரைவரோட கல்யாணம் பண்ணிக்கணும்னு முடிவு பண்ணுது. அவருக்கு ஏற்கனவே கல்யாணமாகி ஒரு 5 வயசுல புள்ள இருக்கு. அவர் அவங்க மனைவியோட வாழலைன்னு இந்த பொண்ணுக்கிட்ட சொல்கிறார். இந்த பொண்ணு அதை நம்புது. எவ்வளோ அவருக்கு சம்பளம்னு கேட்டேன். 17,000 ரூபான்னு சொல்லிச்சு. என்ன பண்ணுறாரா அந்த 17,000 ரூபாயிலன்னு கேட்டால் 12,000 ரூபாய் அவர் வந்து வீட்டுக்கு கொடுத்துட்றாரு. 5,000 ரூபாயில் அவர் மேன்ஷனில் இருக்கார். சாப்பாடு இல்லை அவருக்கு பேட்டா கிடைக்கும், அதில் சாப்பிட்டுறாரு. இப்போ நீ கல்யாணம் பண்ணிட்டேன்னா உன் வீட்டுக்கு வாடகை மற்றதெல்லாம் எப்படி கொடுப்பீங்க? நான் வேலைக்கு போவேன். ஃபஸ்ட் இயர் தானேம்மா படிக்கிறேன். அது ஈவினிங் காலேஜ் தானே மேடம், காலையில் வேலைக்கு போய்க்கிறேன். உறுதியாக இருக்காங்க. உங்கள் அம்மா வெளியில் அழுதுகிட்டே நிற்கிது. பேசி 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 கடைசி ஒரு நிமிஷத்தில் ஒரு வார்த்தை சொன்னேன். இங்கே பாரு, 5 வருஷம் பொறுத்துக்கோ, உன் இங்கிலீஷ் லிட்ரேச்சரை முடி, எம்ஏ பண்ணு, இல்லைன்னா பிஎட் பண்ணு. பிஎடுக்கு நான் காசு கட்டுறேன், சம்பாதிக்கிறதுக்காக ஒரு ஸ்கூலில் நல்ல டீச்சர் வேலை வாங்கி தரேன். உனக்கு 23 வயசு ஆகியிருக்கும். அப்போ கல்யாணம் பண்ணிக்கோ. இப்போ ஒன்றும் செய்யாத, கொஞ்சம் தள்ளி போடு. அப்போ என்ன, அவருக்கு ஒரு 47 வயசு ஆகிருக்கும், அவருடைய குழந்தைக்கு ஒரு 10 வயசு ஆகிருக்கும். நீ புள்ள பெற்றுக்க வேண்டிய அவசியமே இல்லை, அந்த பிள்ளையே உன் பிள்ளையா எடுத்து வளர்த்துக்கலான்னு உடனே இப்படி ஆயிடுச்சு. அது என்ன சொல்கிறீங்க மேம்? ஆமாம், 5 வருஷத்துக்கு அப்புறம் அவருக்கு 47 வயசு ஆகுது. அது ஒரு மாதிரி மாற்றிட்டேங்க நான். இனிமேல் அவரோட நான் பேச மாட்டேன் மேடம். அவர் எனக்கு வேணாம், எனக்கு இந்த ஃபோன் வேணாம். அம்மாவை கூப்பிட்டு சொல்லிவிடுங்க, நான் படிக்கிறேன். இனிமேல் அவரை நான் பார்க்க மாட்டேன், அவரோட நான் பேச மாட்டேன். ஃபைனலான்னு கேட்டேன். ஃபைனல் மேம், படிக்கிறேன் மேம், படிக்கணும் மேம். நான் அவளுக்கு என்னம்மா வெறி வந்துருச்சு படிக்கணுன்ட்டு. நிஜமாக தான் சொல்கிறியா பாப்பான்னு? நிஜமாக தான் மேம் சொல்கிறேன்னு. நீங்களே ஃபோனை வாங்கிக்கோங்க மேம், எங்கள் அம்மாவுக்கு முன்னாலேயே நான் கொடுத்துறேன் மேம், எனக்கு பட்டன் ஃபோன் வாங்கி கொடுங்க மேம், போதும் மேம். எப்படி உன்னை நம்புறதுன்னு கேட்டேன். நம்பிக்கை தான் மேம் வாழ்க்கை, நான் நிச்சயமாக அப்படி தான் மேம் இருப்பேன்னு. சரி, உங்கள் அம்மாவை கூப்பிடுன்னு. உங்கள் அம்மா வந்தாங்க. கவனிங்க, உங்கள் அம்மா வராங்க. பாப்பா சொல்லுங்க என்ன? பவித்ரா அந்த குழந்தை பேர். சொல்லுங்க என்னன்னு. என்ன ஆச்சு பவி அப்படின்ச்சு அவங்க அம்மா. அம்மா இனிமேல் நான் அந்த ஆளோடலாம் பேச மாட்டேம்மா, எனக்கு அந்த லவ் கிவெல்லாம் வேணாம்மா, அந்தாம்மா இந்த ஃபோனை நீயே வச்சுக்கோம்மா, எனக்கு ஒரு பட்டன் ஃபோன் வாங்கி கொடுமா, நான் படித்து பெரிய ஆள் ஆயிடுறேன். அம்மா என்னை படிக்க வைக்கிறேன்னு சொல்லிட்டாங்கம்மா, பிஎட் நான் படிச்சிடுறேம்மா, நான் வேலைக்கு போகிறேம்மா, அப்புறமா பார்த்துக்கலாமா, இதெல்லாம் எனக்கு வேணாம்மா. நிஜமாக தான் சொல்கிறியான்னு கேட்குறாங்க. அம்மா சத்தியமாக சொல்கிறேம்மா, எனக்கு வேணாம்மா, நான் படிக்கிறேம்மான்ச்சு. உங்கள் அம்மாவுக்கு எங்கேருந்து கோவம் வந்ததுன்னு தெரில. அந்த ஃபோனை தூக்கி வச்சுட்டு தன்னுடைய காலில் இருந்து செருப்பை எடுத்து அந்த பொண்ணை அடிக்குதுங்க. அந்த அம்மா கெட்ட வார்த்தை ஒரு வார்த்தையை சொல்லிட்டு, சனியனேன் கூட்டி சொல்லிட்டு, இதை தன்னடி நான் 6 மாசமாக சொல்கிறேன். டிவியில் பேசுகிறவங்க சொன்னால் மட்டும் கேட்பியா? நான் சொன்னால் கேட்க மாட்டியா? அந்த பொண்ணு போகும்போது சொல்லுச்சு, நான் ஏன் வீட்டை விட்டு போகணுன்னு அவசரப்பட்டேன்னு உங்களுக்கு தெரியுதா? எங்கிருந்து வருதுங்க இந்த ஆட்டிடியூட்? அம்மா அப்பாவுக்கு எங்கே வச்சிட்டு இருக்கிறீங்க இந்த ஈகோவை? உங்கள் குழந்தைகளுடைய முன்னால் உங்களுக்கு எங்கே வந்தது இந்த ஈகோ? நான் என்கின்ற அகங்காரம் அழியக்கூடிய இடம் இல்லையா உங்கள் குழந்தை பிறந்த அந்த வினாடி? அந்த குழந்தையை வளர்த்தெடுப்பதற்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? நான் ஒரு 5 விதிமுறைகளை சொல்கிறேன். உங்களுக்கும் உங்கள் குழந்தைக்குமான விதிமுறை, எனக்குமான விதிமுறையை நான் சொல்லுகிறேன். 1, அவங்க கிட்ட சொல்லிடுங்க, உங்க மனசுக்கும் சொல்லுங்க, எது உன்னுடையது இல்லையோ அதை தொடாதே, அதை எடுக்காத. ஃபர்ஸ்ட் ரூல், எது உன்னுடையது இல்லையோ அதை தொடாதே, அதை எடுக்காத. 2வது ரூல், எது சரியில்லைன்னு உன் மனசுக்கு படுதோ அதை செய்யாத. உன் மனசுக்கு படும் சரியில்லைன்னு செய்யாத. 3, எது பொய், எதில் உண்மை இல்லையோ அதை சொல்லாத. அடுத்தது, எது உனக்கு தெரியாதோ அதை பற்றி கருத்து சொல்லாத, கம்முன்னு இரு. இந்த 4 விஷயத்தை சொல்லி கொடுத்துருங்க பாப்பா உங்க குழந்தைகளுக்கு. முதல்ல அம்மா அப்பா இதை நம்ம சொல்லிப்போம் பாருங்க. வீட்டில் குழந்தை எப்பொழுது வன்முறையாளனாக மாறுகிறது என்று நினைக்கிறீர்கள்? அது உங்களை பார்த்து வளர்கிறது.
நீங்கள் அதை கண்டு கொள்ளவில்லை என்று தெரிகின்ற அந்த வினாடியில் அது தவறான விஷயங்களை செய்கிறது. தெரியுமா உங்களுக்கு? ஒன்றும் இல்லை, டீச்சர் கூப்பிட்டு சொல்லுவாங்க உங்ககிட்ட, உங்கள் பாப்பா பொய் சொல்லுதுங்க கொஞ்சம் பாருங்கன்னு. அடாடாடாடாடாடா, உங்கள் எக்ஸ்பிரஷன் இருக்குதே, ஏன் பிள்ளையா மேடம்? நாங்கள் நல்ல குடும்பத்திலேருந்து வர்றோம், நாங்கள்லாம் பொய் சொல்ல சூப்பராக சொல்லும். எங்களுக்கு தெரியாதா? அது சொல்லுமா சொல்லாதான்னு? நீங்கள் மாணிக்கம் தான் பேர் வச்சு அனுப்புவீங்க, அதுக்குள்ளே பாட்ஷான்னு ஒரு பேர் இருக்குது, அது எங்களுக்கு தான் தெரியும். 4 பேரோட சேர்ந்து தான் என் பிள்ளை கெட்டு போது. முதல்ல அந்த 4 பேரை திருத்துற வழியை பாருங்கள். நானும் 25 வருஷமாக தேடிட்டு சொல்கிறேன். இந்த 4 பேருக்கு லீடரே அதுதான். எனக்கு தெரியலைங்க. பிரதம மந்திரி இருக்கார்ல, நம்ம நாட்டினுடைய பிரதம மந்திரி, அவர் பெற்றோர்களுக்கு சொன்ன ஒரு மிக முக்கியமான ஒரு அறிவுரையை நான் சொல்லுகிறேன். ரொம்ப முக்கியமான அறிவுரை இது. மோடி அவர்கள் சொன்ன அறிவுரை. போன வருஷம் சொன்னார் அவர். நான் இந்த வருஷம் ஆசிரியர் தினத்தில் அதை சொல்றேன். பெற்றோர்களே, உங்கள் குழந்தைகளின் ரிப்போர்ட் கார்டு உங்கள் விசிட்டிங் கார்டு இல்லை. புரிஞ்சுதா? ஐயோ, இந்த ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்குற அம்மா அப்பா, அந்த பிள்ளையினுடைய அம்மா அப்பாவை, என் பிள்ளை தான் ஃபஸ்ட்டு யார்கிட்ட தெரியுமா சொல்லுவாங்க? ஃபெயிலான பிள்ளையினுடைய அம்மா அப்பாட்ட சொல்லுவாங்க. நாங்கள் என்ன பண்ணலாம்? வீட்டில் போய் பிள்ளையை அடிக்கலாமா, துன்புறுத்தலாமா, அதுக்கு மனநோய் வர்ற அளவிற்கு சூழலை ஏற்படுத்தலாமா? உங்கள் குழந்தை படிக்குதுன்னா உங்கள் குழந்தை படிக்குது, அதோட நிறுத்துங்க. என் பிள்ளை தான் ஃபஸ்ட்டுன்னு முதல்ல அந்த குழந்தைகிட்ட சொல்லாதீங்க. அது எவ்வளோ பெரிய ஸ்ட்ரெஸ் தெரியுமா அந்த குழந்தைக்கு? நான் ஃபஸ்ட் மார்க் வாங்கினதே இல்லை, 10வது மார்க் தான் வாங்கியிருக்கிறேன் இது வரைக்கும். ஃபஸ்ட் மார்க் வாங்குறது எங்கன்னே தெரில. 10வது மார்க் வாங்கினேன்னா எங்கே இருக்கிறேன்னு ஃபஸ்ட் மார்க் வாங்கினதுக்கு தெரியும். ஃபஸ்ட்டாக வரணும்னா இப்போ செகண்ட் யார் வர்றது, தேர்டு யார் வர்றது, இப்போ ஃபோர்த்து யார் வர்றது? நான் எல்லா இடங்கள்லையும் சொல்கிற ஒரு விஷயத்த சொல்கிறேன். எது படிப்பு? அதிக சம்பளம் வாங்குற மாதிரி படிக்கணும், படி. அதிக சம்பளம் கொடுக்குற மாதிரி படிக்கணும், படி. சிலது மீன், சிலது மான். மான் காட்டில் ஓடும், மீன் தண்ணியில் நீந்தும். மீனை எடுத்துட்டு போய் மரம் ஏறுன்னு சொல்லாத. ஃப்ரீயா விடுங்க குழந்தைகளை. குழந்தைகளுக்கு தெரியும், நாமளே உருப்பட்டுட்டோம், நம்ம புள்ள உருப்படாதா? ரொம்ப பயந்து என்ன பண்ண போறோம்? கிரவுண்ட்ல கூட விளையாட விடுறது இல்லை பிள்ளைங்களை. இத்தனை பிள்ளைங்க படிக்கிற ஸ்கூல்ல ஒரு 4-5 தான் கப்பு வாங்குது. கிரவுண்டை பயன்படுத்த விடுங்க எல்லாரையும். பிடி டீச்சர் எங்க இருக்கிறீங்க? நீங்க தான் பிடி டீச்சரா? நானும் என் வாழ்க்கையை பிடி டீச்சராக தான் ஆரம்பித்தேன். நான் 532 ப்ரைஸ் வாங்கியிருக்கேன். அதை 180 ஸ்போர்ட்ஸு. நான் நல்லா கபடி ஆடுவேன், நல்லா ஓடுவேன், இப்போ விட்டாலும் ஓடிடுவேன். பிடி டீச்சராக போனேன் ஒரு 3 மாதம் பள்ளிக்கூடத்துக்கு. நான் கொஞ்சம் மானஸ்தி, எங்கள் அம்மா அப்பா கிட்டேருந்தே எல்லா பணத்தையும் வாங்க மாட்டேன். நான் கொஞ்சம் உழைச்சி வாங்குவேன். என் படிப்புக்கு நான் உழைச்சி என்னுடைய படிப்பை நான் சம்பளம் கொஞ்சம் கட்டிக்கிட்டேன். நான் அப்படி ஒரு ஸ்கூலுக்கு போகும்போது மேலே ஒரு பொண்ணு ஏறிடுச்சு குதிக்கிறேன்ட்டு. நீங்களாம் என்ன நினைக்கிறீங்க? டீச்சராக இருக்கிறது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? உங்களுக்கு ஒரு பிள்ளை, எங்களுக்கு 50 பிள்ளை ஒரு கிளாஸில். நானாவது பரவாயில்ல, டீச்சரு பிரின்சிபலுக்கு 3000 பிள்ளை. 3000 பிள்ளைக்கும் தாய் அது. இதை விடுங்க, கரஸ்பாண்டன்ட் இருக்கார்ல, அவருக்கு இங்கே ஒரு ஸ்கூல் இருக்குது, அங்கே ஒரு ஸ்கூல் இருக்குது, அங்கே ஒரு காலேஜ் இருக்குது, மொத்தமாக பார்த்தா 10,000 பிள்ளைங்க. கஷ்டங்க. மேலே ஏறிடுச்சா? எங்கள் பிரின்சிபல் கோமகள் மேடம் மாதிரி இல்லை, அவங்க வேற மாதிரி. பிள்ளைய கவனிக்காம என்ன தேடுது அந்த அம்மா. பிடி டீச்சர் நான் தான் போய் பிடிச்சிட்டு வரணும்ன்ட்டு என்ன தேடிச்சா? நான் என்ன மிஸ்ன்னு கேட்டேன். போ அந்த பொண்ணை போய் பிடிச்சிட்டான்னு. நான் செக்யூரிட்டியை தேடிட்டு உள்ளே போன உடனே இந்த அம்மா கேட்குது மேலே பார்த்து, ஏன் குதிக்கிற? அந்த அம்மாவுக்கு எப்படின்னா மேடம், எல்லாத்தையும் டாக்குமெண்ட் பண்ணணும். அந்த அம்மா அந்த பொண்ணு கீழே விழுந்து ஏதாவது ஆயிடுச்சுன்னா சொல்ல முடியலண்ணா ஜட்ஜம்மா,
அதான் முதல்லையே ஸ்டேட்மெண்ட் வாங்குது. ஏன் குதிக்கிற பாப்பா சொல்லிச்சு பாருங்க, சூப்பர் பதில். நான் ஏன் குதிக்கிறேன்னு என் எக்கனாமிக்ஸ் மிஸ்ஸுக்கு தெரியும்ன்றுச்சு. எக்கனாமிக்ஸ் மிஸ் மயங்கி கீழே டொம்முன்னு விழுந்துச்சு. அதை பிடிச்சிட்டு வந்துட்டோம். எக்கனாமிக்ஸ் மிஸ்ஸு 3 நாள் ஹாஸ்பிட்டலில். டீச்சராக இருக்கிறது கஷ்டம். ஒழுக்கத்தையும் போதிக்க வேண்டும், உங்கள் குழந்தைகளுடைய நடவடிக்கையும் கவனிக்க வேண்டும், நிர்வாகத்தையும் கவனிக்க வேண்டும், பாடங்களையும் முழுமையாக செய்ய வேண்டும். அரசு தருகின்ற அத்தனை புதிய காரியங்களிலே அந்த ஆசிரியர் தன்னை ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும். எவ்வளோ வேலை தெரியுமா ஒரு ஆசிரியரா? இன்னைக்கு எல்லாரும் சேர்ந்து ஆசிரியருக்கு ஜோரா ஒரு கைத்தட்டல். நான் சொன்ன அப்புறமா கொடுங்க. டீச்சர் யார் தெரியுமா? நான் என்னையும் உட்படுத்தி சொல்லுகிறேன். என் பிள்ளை இதை பார்த்தால் கோபித்துக் கொள்வான், பரவாயில்லை. என் பிள்ளையின் வெற்றியை விட நான் அதிகம் மகிழ்வது என் வகுப்பில் ஒரு பிள்ளை ஜெயிக்கின்ற பொழுது. இது இந்த டீச்சர்ஸ்க்கு மட்டுமே கிடைச்சிருக்கக்கூடிய பெரும் பேரு. ஆசிரியர்கள் தான் வாங்கி கொண்டு வருகின்ற எந்த ஆயுளையும் முழுமையாக வாழ்வதே இல்லை தெரியுமா? உங்கள் குழந்தைகளை வளர்ப்பதற்காக அவர்கள் அதை செலவழித்து விடுகிறார்கள். ஆசிரியர்கள் போகும்போது ஒரு கும்பிடு போட்டுட்டு போங்க. அவ்வளவு உயர்ந்த நிலையில் இருந்த ஆசிரியர் சமூகத்தை ஏதோ சில கலவரங்களின் காரணமாக அவர்களுக்கான மரியாதை இன்றைக்கு குறைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது என்கின்ற ஒரு மிகப்பெரிய மனவேதனையை நான் இங்கே பதிவு செய்கிறேன். காவலாளிகளில் தவறான காவலாளிகள் உண்டு. அதனால் ஒட்டுமொத்த காவல்துறை என்பது குற்றமுடையதா என்ன? கிடையாது. அம்மாவில் குழந்தையை கொலை செய்து தன் இச்சைக்காக போகின்ற அம்மாக்கள் இல்லையா? இருக்கிறார்கள். அதனால் பெற்றோர் எல்லோருமே குற்றவாளிகள். மருத்துவத்துறையில் குற்றம் செய்கின்றவர்கள் இருக்கிறார்கள். அதனால் ஒட்டுமொத்த மருத்துவத்துறையுமா குற்றமுடையது? அப்படித்தான் சில ஆசிரியர்கள் செய்யக்கூடிய பிழை. அது ஆசிரியர்கள், அவர்கள் தனிப்பட்ட முறையில் பிழை செய்தவர்கள். ஆனால் ஒட்டுமொத்தமான ஆசிரியருடைய அந்த இனத்தை ஒரு சிலர் செய்யக்கூடிய குற்றங்களினால் மதிப்பிடுவது என்பது சமூகம் செய்யக்கூடிய மிகப்பெரிய பிழையாக இருப்பதாக நான் கருதுகிறேன். அதை நான் இந்த இடத்தில் பதிவு செய்கிறேன். ஆசிரியர்களை நம்புங்கள். நான் உங்களிடத்தில் சொல்ல வேண்டும் என்கின்ற ஒரு விஷயத்தை நான் நினைத்தேன். இன்னைக்கு குழந்தையை வளர்க்கறதுங்கிறது காம்ப்ளெக்ஸ் மேட்டரா இருக்கு, காம்ப்ளிகேட்டடா இருக்கு. குழந்தைன்னா உடனே ஓடி வந்து சண்டை போடுறீங்க. ஏன் சண்டை போடுறீங்க தெரியுமா? உங்கள் குழந்தையை இழக்க நீங்கள் தயாராக இல்லை. அதை முதலில் ஆசிரியர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். குழந்தையை திருத்தாம ஆசிரியரை வந்து திட்டாங்களேன்னு கல்வி அலுவலர் சொன்னார். கிடையாது சார். ஒரு குழந்தை மன வருத்தம் அடைகிறது என்றால் அது எந்த ஒரு நிலைக்கும் போகலாம் என்கின்ற வல்னரபிலிட்டி இன்றைக்கு சமூகத்தில் இருக்கின்ற பொழுது நாங்கள் ஓடி வந்து பள்ளிக்கூடத்தில் நிற்காமல் வேறு எங்கே நிற்பது? ஆனால் அந்த குழந்தையை வளர்த்தெடுப்பதில் ஆசிரியரும் பெற்றோரும் சேர்ந்து பயணப்பட வேண்டும் என்று நான் விருப்பப்படுகிறேன். பெற்றோர்களே, நாம் இதை கடந்து முன்னால் இருக்கின்றவர்களுடைய மனநிலையை புரிந்து கொள்ளுகின்ற ஆற்றலை குழந்தைகளிடத்தில் பெற்றோர்கள் வளர்த்தாக வேண்டும். குஞ்சன் சக்சேனான்னு ஒரு படம் வந்திருக்கு. அந்த படத்தில் இப்போ வந்து ஸ்ரீதேவி மேடத்தினுடைய பொண்ணு, அவ பேர் என்ன? டீச்சர்ஸ் பதில் சொல்லிட்டாங்க. நோட்டட் யுவர் பாயிண்ட், தேர் பாயிண்ட் யுவர் ஆனர். இஸ்ரோன்னு ஒரு அமைப்பு இருக்குப்பா, அதுக்கு இப்போ புதுசாக ஒரு டைரக்டர் வந்திருக்காரு. அவரு ஜான்வி கபூர்னு டக்குன்னு சொன்னாங்க. அம்மா முழிக்கிறாங்க. பக்கத்தில் வந்து ஒருத்தர் வந்து உதவி செய்தார், நாராயணன். அறிந்திருங்கள், பொது வாழ்க்கை பொது விஷயங்கள் அறிந்திருப்பதில் பிழை இல்லை. குஞ்சன் சக்சேனாவுக்கு ரொம்ப வைட்டாக இருக்கும். அவள் ஹைட் இல்லாமல் இருக்கும். அவள் வந்து முதலில் ஏர்ஃபோர்ஸில் சேர்ந்த இந்திய பெண். அவளை பற்றி ஒரு டாக்குமெண்ட்ரி ஃபில்ம் வந்திருக்கு, போய் பாருங்கள். அவள் எப்படி ஜெயிச்சாங்கிற கடைசி வினாடியை பாருங்கள். விறுவிறுப்பாக இருக்கும். 3 பேர் உட்காந்துருப்பாங்க. 3வது மாடிக்கு கூட்டிகிட்டு போவார் அந்த மாஸ்டர். 3வது மாடியின் ஒரு தளத்தில் நின்று ஜம்ப் என்று சொல்லுவார் 3 பேரில் ஒருவரை. அவ ஜம்ப் பண்ணாமல் இறங்கி வந்துருவா. ஷி குவிட் த ஜாப், ஷி குவிட் த இன்டர்வியூ. இன்னொருத்தையும் குதிக்க மாட்டா. கீழே பாப்பா, ரொம்ப ஆழமாக இருக்கும், குதிக்க மாட்டேன்னு போயிடுவா. குஞ்சன் சக்சேனா போவா, ஜம்ப்னா உடனே பாப்பா, ஏர்ஃபோர்ஸ் ஆர்டர் வந்திருக்கு ஜம்ப்னு.
கீழே பாப்பா, ரொம்ப பெரிய ஆழமான பள்ளம், எந்த இதுவும் இல்லை, என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சு நீ ஒரு நிமிஷம் நிற்பா. 4 செகண்ட்ஸ் தான் அவளுக்கு. 4th செகண்ட் ஒரு வேலை செய்வா, இருந்த இடத்துல ஒரு குதிச்சிருவா, ஜெயிச்சிட்டா. லேட்ரல் திங்கிங். குழந்தைகள் லேட்ரல் திங்கிங்ல இருக்கா? நம் குழந்தைகள் ஸ்மார்ட்டா இருக்கா? நம் குழந்தைகளினுடைய ஆடை, அவர்களுடைய முடி, அவர்களுடைய அசைவுகள், அவர்களுடைய உணவு, அவர்களுடைய பேச்சு, அவர்களுடைய நேரம், மற்ற எல்லாவற்றையும் குவாலிட்டி டைமாக கண்காணிங்கள். பெற்றோர்களுக்கு சொல்லுகிறேன், பிடிஏ மீட்டிங்கில் அம்மாவும் அப்பாவும் சேர்ந்து வாங்க. தாத்தா பாட்டி அனுப்பாதீங்க, அது செல்லத்தின் கூடாரம். அம்மா அப்பா வாங்க. இன்னொரு விஷயமா சொல்கிறேன், ஒரு அம்மா அப்பாவாக இருக்க வேண்டிய உங்கள் பிள்ளைக்கு தர வேண்டிய 3 விஷயங்களை சொல்கிறேன். ஆக பெரிய பரிசு இந்த 3ம். குழந்தையின் முன் அந்த குழந்தை வளர்ந்து ஆளாகின்ற வரைக்கும் உயிரோடு இருங்க. 1, 2, அம்மாவும் அப்பாவும் சேர்ந்தே இருங்க. 3, கடனாளிகளாக இருக்காதீர்கள். இது 3 தான் உங்கள் குழந்தைக்கு நீங்கள் தருகின்ற அற்புதமான பரிசு. ஆசிரியர்களோடு சேர்ந்து கொள்ளுங்கள், அவை சிறகு விரித்து பறக்கட்டும். உங்கள் குழந்தைகளின் முகத்திலோ உடலிலோ ஏதேனும் ஒரு சிறு மாற்றம் இருந்தாலும் கவனியுங்கள், கண்காணியுங்கள். இன்றைக்கு கண்காணிப்பது மிக மிக முக்கியம். தியாகம் செய்யாமல் உங்கள் குழந்தைகளை நீங்கள் வளர்த்தெடுக்க முடியாது. தியாகம் செய்யுங்கள். நான் சொல்லுகின்ற இந்த விதிகளை மனதில் வைத்துக் கொண்டிருங்கள். குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுங்கள், நீங்களும் சொல்லிக் கொள்ளுங்கள். என்னுடைய பேச்சை கேட்டு நேற்று இரவு ஒருவர் எனக்கு அனுப்பிய தகவல், அம்மா, நான் வேறு ஏதோ ஒரு முடிவை எடுத்து விடுவதாக இருந்தேன், உங்கள் பேச்சை கேட்டேன், என் முடிவை மாற்றிக்கொண்டேன், நான் ஃபைட் பேக் பண்ண வேண்டும் என்று முடிவெடுத்திருக்கிறேன். இது எனக்கு வந்த ஒரு மெயில் குறிப்பு. அதை நான் ஸ்ரீதரன் சாருக்கும் கோமகள் மேடமுக்கும் அனுப்பி வைக்கிறேன். ஃபைட் பேக் பண்ணுங்க, நெவர் கிவ் அப். காலத்தின் மிக அற்புதம் எது தெரியுமா? உயிர் தான். காலத்தின் அற்புதம் வேல்யூ தான். ஒரு பர்ஸ் தொலைச்சிட்டேன்னு அழுதுட்டு இருந்தேன், உள்ள எவ்வளோ இருக்குன்னு கேட்டாங்க கோமகள் மேடம். 30 ரூபா மேடம்னே. போனா போட்டோன்னாங்க. பர்ஸு 3 லட்சம் ரூபாய் மேடம்னே. 30 ரூபா புள்ள வாங்குற பரிசும் மார்க்கும், 3 லட்சம் ரூபாய் நம்ம புள்ள. ஒருபோதும் விட்டு கொடுக்காதீர்கள். கவனம் பெற்றோர்களே. நான் சொல்லுகின்ற இந்த 10 பாயிண்ட்டை மனசில் கொள்ளுங்க. 1, வெற்றி பெறும்போது பேச வேண்டாம் என்று சொல்லுங்கள். வெற்றி பெறுகிறானா பேசணும், பேச வேணாம்னு சொல்லுங்க. அவன் திட்டங்களையும் உங்கள் திட்டங்களையும் குறித்து யாரிடமும் சொல்லாதீர்கள். நிறைவான முடிவுக்காக காத்திருங்கள். 3, உங்கள் மகிழ்ச்சிகளை கொண்டாடுகின்ற வகையில் யாரிடத்திலும் இதயம் இல்லை என்பதனை இன்றைக்காவது புரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் அனைவரும் எதையெல்லாம் தருகிறீர்களோ மற்றவரிடமிருந்து அதை எதிர்பார்க்காதீர்கள், தரமாட்டார்கள். ஒவ்வொரு நாள் கண் விழிக்கும் பொழுதும் நேற்றைய விட இன்றைக்கு சிறந்த வேலை ஒன்று இருப்பதாக கருதி கொள்ளுங்கள். நான் அப்படித்தான் கருதுகிறேன். உன்னிடம் இருப்பதற்கு நீ நன்றி செலுத்தாத வரைக்கும் நீ விரும்புகின்ற ஒன்று உன்னிடத்தில் வந்து சேரவே சேராது. நான் இறைவனிடத்தில் இதை எப்பொழுதும் எதையும் கேட்பதே இல்லை, இப்பொழுதெல்லாம் கேட்பதே இல்லை. நான் என் பிரார்த்தனை என்ன தெரியுமா? வல்ல இறைவன் மீது ஆணையாக சொல்லுகிறேன், யார் மீதும் ஆணையிடாதிருங்கள் என்கிறான் அவன். அவனிடத்தில் மன்னிப்பு கேட்டுக்கொண்டு இதை சொல்லுகிறேன். இறைவனிடத்தில் நான் எதையுமே கேட்பதில்லை. ஏன் தெரியுமா? ஒரே பிரார்த்தனை தான் எனக்கு, நீ கொடுத்ததற்கே நன்றி சொல்ல முடியவில்லை, இன்னும் அடுத்தடுத்து கேட்பதற்கு அஞ்சுதே என் நெஞ்சம். உயர்வுகளை அவன் தருகிறான். நீங்கள் உறுதியாக செயல்படுங்கள். எது உங்களிடத்தில் இருக்கிறதோ அதன் மீது மரியாதையாக இருங்கள், அதற்கு நன்றியுடையவர்களாக இருங்கள். உங்களுக்கு மேலும் மேலுமாக விஷயங்கள் வந்து சேரும். இது பிரபஞ்சத்தின் ரகசியம். சில நேரங்களில் நீங்கள் எதை மிகவும் விரும்புகிறீர்களோ அதை உங்களை விட்டு கடந்து போக அனுமதியுங்கள். அனுமதிக்கவே மாட்டேன் என்கிறோம் நாம், அனுமதியுங்கள். ஏன் தெரியுமா? இயற்கை சில காரணங்களினால் மனிதர்களை உங்கள் வாழ்வுடன் சேர்க்கிறது, அதைவிட சிறப்பான காரணங்களினால் அவர்களை உங்களை விட்டு விலக்குகிறது. இதில் மட்டும் கவனம் கொள்ளுங்கள். Say thanks to the closed doors.
திறந்த கதவுகளுக்காக அல்ல, மூடப்பட்ட கதவுகளுக்காகவும் நன்றி சொல்லுங்கள். ஏனென்றால் அதற்குள் போனால் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சிரமங்களை சந்திக்கலாம் என்பதற்காக இயற்கையும் பெரியவர்களும் அதை மூடி வைத்திருக்கிறார்கள் என்று நினைத்துக் கொள்ளுங்கள். விலையை பற்றி கவலைப்படாமல் பொருட்களை வாங்க விரும்பினால் கடிகாரத்தை பற்றி கவலைப்படாமல் பணி செய்ய ஆரம்பியுங்கள். விலை பற்றி கவலையே படாமல் உங்களால் பொருட்களை வாங்குவதற்கான உயர்வு உங்களுக்கு வந்து சேரும். உங்கள் வாழ்க்கையில் சில இலக்குகளை அடைவதில் மிக மிக கவனமாக இருங்கள். ஏனென்றால் அந்த நேரத்தில் தான் உங்கள் நண்பர்களை நீங்கள் இழக்க வேண்டி வரும். பயணம் எப்பொழுதும், வாழ்க்கை பயணம் எப்பொழுதும் சுலபமாக தொடர்வதில்லை, உறுதிப்பட தொடர்ந்து கொண்டிருக்கிறது. சுலபமான வாழ்க்கைக்காக தேடாமல் உறுதிப்படுவதற்கான வாழ்க்கைக்காக தேடி பயணம் செய்யுங்கள். உங்கள் குழந்தைகள் உங்கள் சொல் பேச்சு கேட்டு வளர்வதே இல்லை, உங்களை பார்த்து வளர்கிறார்கள். சிறகை விரியுங்கள், பறந்து பாருங்கள். நானும் அங்கேதான் பறந்து கொண்டிருக்கிறேன். வானம் காத்திருக்கிறது. வாருங்கள், சேர்ந்து பறப்போம். வணக்கம்.